மின் சிகரெட்டுகளின் பயன்பாட்டுக்கு எதிரான அமலாக்க நடவடிக்கைகளை அரசாங்க அமைப்புகள் தீவு முழுவதும் தீவிரப்படுத்தியுள்ளன. மின் சிகரெட்டுகளை கொண்டிருப்போர், பயன்படுத்துவோர் அல்லது வாங்குவோர் மேலும் கடுமையான தண்டனைகளை எதிர்நோக்குவர். கூடுதல் அபராதங்கள், 3 மாத மறுவாழ்வு உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். தொடர் குற்றம் புரிவோர் நீதிமன்ற விசாரணை உள்ளிட்ட மேலும் கடுமையான விளைவுகளை எதிர்நோக்கக்கூடும். அட்டோமிடேட் தற்போது போதைப்பொருள் ஒழிப்புச் சட்டத்தின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்ட சி பிரிவு போதைப்பொருளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அட்டோமிடேட் மின் சிகரெட்டுகளை பயன்படுத்துவோருக்கு கட்டாய கண்காணிப்பு உள்ளிட்ட மேலும் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். தொடர் குற்றம் புரியும் 16 வயதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை, கட்டாய கண்காணிப்பு முதலானவற்றுக்காக போதைப்பொருள் மறுவாழ்வு நிலையத்தில் 12 மாதம் தடுப்பு காவலில் வைக்கப்படுவர். 16 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் 12 மாதம் கட்டாய கண்காணிப்பில் வைக்கப்படுவர். சிங்கப்பூருக்கு வருகை தரும் அல்லது இங்கு வசிக்கும் வெளிநாட்டினர் சிங்கப்பூர் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மின் சிகரெட்டுகளோடு பிடிபடும் வெளிநாட்டினர் கடுமையான தண்டனைகளை எதிர்நோக்குவர். வருகை அல்லது வேலை அனுமதியை ரத்து செய்தல், நாடு கடத்துதல், சிங்கப்பூருக்குள் மீண்டும் நுழைய தடை விதித்தல் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். அட்டோமிடேட் மின் சிகரெட்டுகளை இறக்குமதி, விற்பனை அல்லது விநியோகம் செய்வோர் மேலும் கடுமையான தண்டனைகளை எதிர்நோக்குவர். இறக்குமதி செய்வோருக்கு 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் 15 பிரம்படியும் விதிக்கப்படலாம். விற்பனை அல்லது விநியோகம் செய்வோர் 10 ஆண்டு வரையிலான சிறை தண்டனையையும் 5 பிரம்படியையும் எதிர்நோக்குவர். சந்தேகத்துக்குரிய மின் சிகரெட்டு நடவடிக்கைகள் குறித்து புகார் அளிக்க 6684-2036 என்ற எண்ணில் சுகாதார அறிவியல் ஆணையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது go.gov.sg/reportvape என்ற இணைய பக்கத்துக்கு சென்று இணைய வழி படிவம் ஒன்றை சமர்ப்பியுங்கள். இந்த பழக்கத்தை கைவிட gov.sg/stopvaping என்ற இணைய பக்கத்துக்கு சென்று குயிக் வேப் திட்டத்தின் மூலம் உதவி பெறுங்கள். சிங்கப்பூரில் மின் சிகரெட் புழக்கத்தை தடுக்க நம் பங்கை ஆற்றுவோம்.